ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் யாருக்கு தெரியும்? ஸ்ட்ரெஸ்ஸ பத்தி. எஸ். ஒய் வி ஆர் இன் தி ஸ்ட்ரெஸ். நம்ம ஏன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஏன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறோம் யாராவது சொல்ல முடியுமா? ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்களேன். அந்த இதுல உங்களோட சேட் பாக்ஸ்ல போடுங்களேன். கொஞ்சம் எல்லாத்தோட கருத்தும் கேட்கலாம். ஏன் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் யாரெல்லாம் சொல்ல முடியும்? தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிறது, எதிர்பார்ப்புகள், ஓவர் தாட்ஸ். எதிர்பார்த்து நடக்காது. ஓவர் தாட்ஸ். ஓவரா நம்ம மற்றவங்க எதிர்பார்ப்புகள் பேச்சு கேட்கல. மற்றவங்களோட மற்றவங்க நம்ம சொல் பேச்ச கேட்கல. நான் மற்றவங்க கேட்கல. நெகட்டிவ் தாட்ஸ். நினைப்பது போல் நடக்கவில்லை. வேற வேற வாங்க. வேற என்ன? இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நினைச்ச மாதிரி நடக்கல. லைஃப் நல்லா இல்ல இல்லையா? பயம். சூப்பர். பயம். பயம் ஒரு கிடைச்சது வச்சு திருப்தி படுத்த தெரியாத டென்ஷன் ஆயிக்கிறேங்க. உள்ளதை வச்சு திருப்தியா இல்ல அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டென்ஷன் இருக்குங்கிற. எஸ். வேற. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரெஸ் ஒரு டிப்ரெஷன் அப்படின்னா என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். தெளிவா அதுலதான் நமக்கு தெளிவு. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னன்னா நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. நம்ம உடல்ல நம்மளுடைய ஒரே நிமிஷம். ஓகே. நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஆக்சுவலா உடல்ல மட்டும் நிகழுதா, உடல்ல மட்டும்தான் பாதிக்குதா அப்படின்னா அப்படி இல்லை. நம்மளுடைய மனதையும் மிகப்பெரிய அளவுல பாதிக்குது. இந்த மனமும் உடலும் பாதிப்பதனால் நம்மளுடைய வாழ்க்கை பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்மளுடைய இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. நம்ம ஏன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நிறைய காரணங்களோட இருக்குது. காரணங்களை தேடக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த நிறைய காரணங்கள் தான் நமக்கு பிரச்சனையாக மாறுகிறது. அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி வருது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் உடல் ரீதியான நோய்க்கு காரணமாக அமையக்கூடியது. மன ரீதியான ஒரு தெளிவின்மையத்தான் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறோம். ஏன்னா நம்ம மனசுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரெஸ்லெஸ். நமக்கு ஐடியாவே இல்லாம இருந்தோம்னா அதுக்கு பேரு ஸ்ட்ரெஸ். ஒரு விஷயம் நம்ம செய்யறோம், அதை நம்மனால செய்ய முடியாம ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி அங்கிருந்து நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ரொம்ப நம்ம மூளை அதிகமா வேலை செய்யுது. நிறைய அனலைஸ் பண்ணி பார்க்குறது, ஒண்ணுமே புடி கிடைக்க மாட்டேங்குது. எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்து பிசிக்ஸ் எக்ஸாமுக்கு போய் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி உட்கார்ந்து கதை இப்படி அங்க நடக்கிறது பிசிக்ஸ் எக்ஸாமு, ப்ரிப்பேர் ஆகி போயிருக்கிறது கெமிஸ்ட்ரி. ஸோ அப்போ என்ன எக்ஸாம் நம்ம எழுத முடியும்? அங்க போய் எதை எழுத முடியும்? ஒன்னையும் எழுத முடியாது. பணம், பிரச்சனை, மென்டல் டார்ச்சர். வாழ்க்கையில பண பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாதனால. மணி இஸ் எனர்ஜி, மணி இஸ் எ ஃப்ளோ. அதனால பண பிரச்சனைன்னு யாராவது சொன்னீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரையிலும் பண பிரச்சனைங்கிறதே கிடையாது, ஏத்துக்கவே மாட்டேங்க.
உங்களுக்கு பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியாது. இதுதான் உங்களோட ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த பணம் ஸ்ட்ரெஸ், பணத்தை விட்டுறலாம். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்மளுடைய நமக்கு புரியாத நிகழ்வு. அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ். நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்ம என்னமோ பயங்கரமா இருக்கிறோம் அப்படின்னு. உண்மையில உங்க மூளைக்கு ஒரு விஷயம் கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த ஐடியாவும் கிளாரிட்டியும் கிடைக்கலன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னா என்ன? உங்க மூளை தத்தளிக்கிற நேரம். உங்க மூளை என்ன பண்றதுன்னு புரியாம நிக்கிற காலம். அதுக்கு பேரு தான் ஸ்ட்ரெஸ். ஸோ நமக்கு என்ன வேணும்? இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும், இந்த ஸ்ட்ரெஸ் சரியாகணும்னா வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியான மெத்தடு, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும். இது எங்களுக்கு தெரியுமே சார், நீங்க சொல்லணும். எஸ், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் விஷயமே. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு தெளிவை நம்ம மூளைக்கு கொடுக்கணும். ஸோ தெளிவு, அதாவது இப்ப எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு கயிறு அது ஃபுல்லா சிக்கலாயிருச்சுன்னு வைங்க, ஒண்ணுக்குள்ள சிக்கா விழுந்துருச்சு. ஸோ இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் மைண்ட் செட். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் மைண்ட் செட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு முடிச்சா அவுத்து 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 அதை மொத்தமா பிரிச்சு ஒரே நீளமான கயிறா மாத்தணும். இதே மாதிரிதான் உங்களுடைய மூளை ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது உங்களோட பிரச்சனைகளை நீங்க ஒன்னொன்னா அவுக்கணும்னு தான் முயற்சி பண்ணும் தவிர சடனா பெருசாக்க முடியும் அப்படின்னு நினைக்க கூடாது. மெயின் கான்செப்ட் அதுதான். ஃபர்ஸ்ட் நமக்கு புரிய வேண்டிய விஷயமே அதுதான். நமக்கு புரியாத விஷயமும் அதுதான். எந்த ஒரு சிக்கலுமே மொத்தமா அவுராது, மொத்தமா அது சரியாகாது. நமக்கு தெரிய வேண்டிய மிகப்பெரிய புரிதல் அதுதான். தி ஸ்பேஸ், அதாவது காலம். ஒரு நிகழ்வு நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா, நம்ம நல்லாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவை. எஸ் ஆர் நோ? அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிகமான காரணம் என்னன்னா, கால அவகாசம் நம்மளோட வாழ்க்கையில தேவைங்கிறது புரியவே மாட்டேங்குது. அத புரியாதனால க்ரஷ் அதுக்குள்ள போய் அப்படியே ஜூஸ் போடுறதுக்கு முயற்சி பண்றது. ஃபர்ஸ்ட் விஷயமே, உங்களுக்கு உங்க தலைக்குள்ளார உங்களோட அந்த பிரச்சனை சிக்கலா இருக்குது, நிறைய முடிச்சா இருக்குது, நிறைய உள்ள 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 பின்னி பிசைஞ்சு கிடக்குது. அதை போய் இந்த கொனையில ஒரு ஆள் அந்த கொனையில போட்டு இழுத்தா என்ன ஆகுது, மேலும் மேலும் டைட் ஆயிரும், பிரிக்கவே முடியாத நிலைமைக்கு போயிடும். இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது. ஆனா அத ஒண்ணு அவுத்தீங்கன்னா ஒன்னொன்னா வரும். ரொம்ப சாதாரண லாஜிக். ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரையிலும் ஒரு முடிச்ச அவுக்க தெரிஞ்சா மொத்த முடிச்சையும் அவுத்துடலாம். நல்ல ஒரு முடிச்ச அவுக்கியா இல்லையா? அப்படிதானே? அதை கத்துக்கணும். நல்ல ஒரு முடிச்சவுக்கியா இருக்கணும் நீங்க. தப்பா மட்டும் வார்த்தை இல்லைங்க, நல்லதுக்கும் நிறைய தப்பான வார்த்தையை நல்லதா உபயோகப்படுத்தலாம். தப்பான வார்த்தையை மட்டும் அதை வந்து நம்ம பார்க்க கூடாது. வி ஆர் ஆல் எக்ஸப்ட். நீ அப்படியா அப்படின்னா, ஆமா நான் நல்ல ஒரு முடிச்சவுக்கியா இருக்கேன். ஏன்? என்னோட பிரச்சனைகளை மெதுவா என்னால அவுத்து விட முடியும். விசாரணம் பாருங்களேன், கோபம் வரக்கூடிய ஒரு பொருள் சந்தோஷத்தை கொடுக்குது. விசாரணம் ஒரு கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தையா மாறி அது ஒரு நல்ல ஒரு ப்ரொனவுன்சியேஷனை கொடுக்குது. அந்த வார்த்தையே நல்ல வார்த்தையா மாறிடுச்சு. பாத்தீங்களா? அப்போ ஆக்சுவலா ப்ராப்ளம் எங்க இருக்கு, ஸ்ட்ரெஸ் எங்க இருக்கு? ஒரே வார்த்தை, அசிங்கமான வார்த்தை,
ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை. அந்த அசிங்கமான ஒரு வார்த்தையே நல்ல வார்த்தையா மாறிடுச்சு. நீங்களும் உங்க மனசுக்குள்ள சொல்றீங்க, ஆமா நான் நல்ல ஒரு முடிச்ச எவ்வளவு எவ்வளவு சந்தோஷமா இருக்கே. இவ்வளவு நாள் அது கெட்ட வார்த்தை நினைச்சிட்டு இருந்துட்டீங்க. நமக்கு புரியாத நிகழ்வே அதுதான். நமக்கு புரியாத ஒரு விஷயமே அதுதான். உங்க மூளை அங்கதான் ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. ஐயோ என்னடா பண்றது, எடுத்து என்ன பண்ணலாம். அதாவது ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு 1000 தப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு 1000 பிரச்சனை இழுத்து வச்சிருக்கு. ஸோ அதை எப்படி தீர்வை காண்றது அப்படிங்கறது நம்ம ஆலோசனை பண்றதே இல்லை. இந்த ஆலோசனை பண்ணீங்கன்னா என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன், நிறைய பேரு நம்ம கிட்ட சிக்கிக்குவாங்க தெரியுமா. ஆக்சுவலா உங்க ப்ராப்ளத்துக்கு அவர் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கும். உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரியும், ஒரு முடிச்ச அழகா அவுக்க தெரியும் அப்படின்னா அவங்கள சக்கைய கோவப்படுத்தி விட்டுட்டு நீங்க காமா ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லா காசு கொடுத்துருவாங்க தெரியுமா. சீரியஸாங்க. அவர் உங்களை 4 வார்த்தை திட்டாரு, கோவத்துல ரொம்ப டென்ஷன் ஆக விட்டுறணும். ரொம்ப பெரியவங்களோட பெரிய லாஜிக் இது. இந்த சாதாரண மனிதர்கள்ட்ட கொஞ்சம் காசு வாங்கும், அவன் என்ன பண்ணாலும் அந்த பணத்தை திருப்பியே தர மாட்டான். இவர் வேணா அவனை சுண்டி விட்டுருவாரு. சுண்டி விட்டேன்னு என்ன ஆகுனா அவனுக்கு ரோசம் வந்து ரோசம் வந்தோடனே அவன் என்ன பண்ணுவானா ரோசத்துல எடுத்து கையில கொடுத்துரு. நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். என்ன நீ திட்டியல்ல அப்படின்னு சண்டை போடாம அவனை திட்ட விட்டு அவனோட ரோசத்தை தூண்டி விட்டு நம்ம காரியத்தை நடத்திட்டு போயிட்டே இருக்கணும். எப்படி பண்ணும் எப்படி பண்ணும் அவங்களுடைய அந்த ரோசத்தை, அவங்களுடைய அந்த மனநிலைய கொஞ்சம் சுண்டி விட்டுறணும். அந்த மாதிரி சுண்டி விட்டுட்டா ஏன்னா அந்த மனுஷன் ஸ்ட்ரெஸ் ஆகணும், அவ்வளவுதான் விஷயமே. மேட்ரு அதுதான். நீங்க ரொம்ப காமா ரிலாக்ஸா ஒரு விஷயத்த செய்யக்கூடியவராக, ஸ்ட்ரெஸ் இல்லாத மனிதராக நீங்க இருந்தீங்கன்னா வெரி சிம்பிள், அவங்களோட ஈகோவை தொட்டா போதும். அவங்க ஈகோவை தொட்டுட்டோம்னா அவங்க என்ன ஆவாங்க, அவங்க ஈகோவை தொட்டுட்டு அவங்க என்ன ஆவாங்க, விட்டுருவாங்க, இறங்கி கொடுத்துருவாங்க. நமக்கு அது தெரியவே மாட்டேங்குது. நீங்களே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா நீங்க அவங்க ஈகோவை தொட மாட்டீங்க, உங்க ஈகோவே உங்களை விட்டு போகுது இல்லையா. டென்ஷன், எஸ், அதுதான் ஈகோவா மாறுது. டென்ஷனா இருக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்க. ஸ்ட்ரெஸ்னா என்னன்னே புரியலையே, டென்ஷன்னா என்னன்னே புரியலையே. ஃபர்ஸ்ட் நம்ம என்னவா இருக்கோங்கிறத புரியணும். எப்படி நம்ம என்னவா இருக்கோங்கிறத புரியணும். அதுக்கப்புறமா சிச்சுவேஷன்ல நமக்கு ரிசல்ட் பத்தி சிந்திக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறோமா, டென்ஷனா இருக்கிறோமா, ஆன்சைட்டியா இருக்கிறோமா, டிப்ரெஷன்ல இருக்கிறோமா, ஃபியர்ல இருக்கிறோமா, இதுவே நமக்கு தெளிவா தெரியணும் ஃபர்ஸ்ட். இப்போ உங்களுக்குள்ள பயம் இருக்குதா இல்லையா, அச்சம் இருக்குதா, கவலை இருக்குதா, துக்கம் இருக்குதா, கோபம் இருக்குதா, எஸ் ஆர் நோ இல்லையா. இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இருக்குதாங்கிறத கண்டுபிடிக்க தெரியும். ஒரு பிரச்சனையில நான் என்னவாக இருக்கிறேங்கிறத நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ஒரு மோசமான ஒரு டீலிங்காக போறோம். அவங்க உங்ககிட்ட ஏதோ சம்திங் உங்களுக்கு தரணும், இல்ல நீங்க அவங்கள்ட்ட தப்பு பண்ணிட்டீங்க, அதனால காம்ப்ரமைஸ் பேசணும், ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான இடத்துக்கு நீங்க போறீங்க. ஸோ அங்க போகும்போது நம்ம என்னெல்லாம் வீரத்தை காட்டலாம் அப்படின்னு போறதை விட
அங்க போனா எனக்குள்ள என்ன தோணுதுங்கிறது நமக்கு ரொம்ப டென்ஷன் திடீரென்று ஏற்படுவது. எதுவா இருந்தாலும் அதை டயக்னாஸ் பண்ணுங்க. நீங்க டென்ஷனா இருக்கிறீங்களா? ஏன் டென்ஷனா இருக்கிறீங்கன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா? நீங்க உண்மையிலே டென்ஷன்ல இருக்கிறீங்களா? இல்ல பயத்துல இருக்கிறீங்களா? நடுங்கிட்டு இருக்கிறீங்களா? அச்சத்துல இருக்கிறீங்களா? இது உங்களுக்கு தெரியும். இது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் நம்மள. இப்போ உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன்ல ஒரு போலீஸ் டீலிங் பண்ணணும்னு இருக்குன்னு வைங்களேன். அப்ப நீங்க அச்சத்துல இருக்கிறீங்க. ஏன்னா உங்களை கொண்டு போய் உள்ள போட்டுருவீங்க. நீங்க தப்பெல்லாம் பண்ணல. பாசிட்டிவ் உங்க சைடு இருக்கு. எதிரில் இருக்கிற ஆள் தான் தப்பானவர். அவரை பத்தி நிறைய குற்றம் அங்க இருக்கு. ஆனா நீங்க நடுங்கிட்டு வரைச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த தப்பு பண்ணவன் ஏய் பக்கத்துல திரும்ப அதே மாதிரி நான் பண்ணிடுவேன் மிரட்டிட்டு இருக்கேன். கூட உங்க கூட ஒரு 10 போலீஸ் இருக்கு. இருந்தாலும் நீங்க விரைச்சிட்டு இருக்கிறீங்க. ஐயோ அவன் ஏதோ செஞ்சிருவான். ஸோ சட்டம் உங்க கூட இருக்கு. ப்ரொடெக்டிவ்க்கு உங்களுக்கு ஆள் இருக்கு. ஆனா நீங்க நடுங்கிட்டு இருக்கிறீங்க. உங்களால ஏதாவது தெளிவா முடிவெடுக்க முடியுமா? இங்கதான் நம்ம ரியலைஸ் ஆகணும். நான் இங்க நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. தப்பு பண்ணது ஆப்போசிட் பர்சன். ஸோ அவருக்கு தான் தண்டனை கிடைக்க போகுது. என்னன்னாலும் எனக்கு தண்டனை கிடைக்காது. ஏன்னா நான் அக்யூஸ்ட் இல்ல. நான் அங்க ஒரு சாட்சியாளராகத்தான் வந்திருக்கிறேன். இதுவே நமக்கு நிறைய இடத்துல புரிய மாட்டேங்குது. நீங்க எந்த சிச்சுவேஷன்ல என்னவா இருக்கிறீங்கிறதே புரியல. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் புரியலன்னு. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? உங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியல. அப்புறம் தானே நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கிறது இல்லையா? நம்மள ரியலைஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் நமக்கு காரணம் கண்டுபிடிக்கணும். நம்ம ரியலைஸ் பண்ணணும். உங்களை செல்ஃபா உங்களை உட்கார்ந்து ஆலோசனை. ஏன் இந்த டென்ஷன் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கு? ஏன் ஒய் 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 இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்க தெரியணும். நான் ஏன் அதிகமா சிந்திச்சுட்டே இருக்கிறேன்? அவங்க சொன்னாங்களா ஓவர் தாட்ஸ். மத்தவங்கள பத்தி நிறைய சிந்திக்கிறேன். அவங்க சொன்னது கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் நான் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன்? என்ன அவசியம்? யாரை திருத்துறக்காக நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு தெரிய வேண்டாமா? ஜென்மத்துல திருந்த மாட்டாங்க. ஜென்மத்துல அவங்க சொன்னது கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க அவங்க கேட்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு குருட்டு நம்பிக்கையில நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறீங்க. இது நமக்கு தெரியணும்ல. நம்ம ஏன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம்னு நமக்கே புரியல. அப்புறம் நீங்க போய் அவங்கள திருத்தி அவங்கள சமாதானப்படுத்த போறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ரிலாக்ஸ் ஆக வேண்டாமா? நீங்க உங்களை ஒருநிலைப்படுத்த வேண்டாமா? உங்களை நார்மல் கொண்டு வர வேண்டாமா? எஸ் ஆர் நோ? வீண் கற்பனை கூடாது. எஸ், வீண் கற்பனை தான். ஓவர் தாட், ஓவர் திங்கிங். நம்ம என்னவெல்லாம் பண்ணலான்னு ஓவரா உட்கார்ந்து மண்டைய உடைக்கிறது. மண்டைய உடைக்கிறது. உடைச்சு ஒரு ஸ்லோ டவுன் பண்ணுங்களேன். நான் நிறைய சிந்திக்க மாட்டேன். என்ன வருதோ அதை நான் ஃபேஸ் பண்ணுவேன். ஐ எம் ரெடி. பாருங்க, அப்படி சொல்லி பாருங்க. அட பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அங்க போனா ப்ராப்ளம் தான். அங்க போனா பதில் சொல்லத்தான் வேணும். ஐ எம் ரெடி டு ஃபேஸ். நாங்க போய் அதை பாத்துக்கிறேன். இப்போ நம்மளை ரியலைஸ் பண்ணிட்டோம். நான் ரெடி ஆயிட்டேன். அக்செப்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன். அப்போ நமக்குள்ள என்ன தவறு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம தவறு பண்ணோமா? ஏன்னா நீங்க ரிலாக்ஸ் ஆனாதான் நமக்கு ஐடியாவே வேலை செய்யும். அந்த ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு என்ன வேணும்னா, நான் ஏன் கோபமா இருக்கிறேன், நான் ஏன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ காரணம் கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு ஒரு பயம் இருக்கு, இங்க போனா ஏதோ நடக்குமோ அப்படின்னு. இந்த பயத்தினாலதான் நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன். அதுவும் எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு.
ஸோ ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவங்க குற்றவாளியா, நம்ம குற்றவாளியா? நம்ம சைடுல தப்பா, அவங்க சைடுல தப்பா? இத டயக்னாஸ் பண்ணிப்போம். ஸோ அத வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகே, 99% நம்ம சைடுல டிஃபால்ட் இல்ல. நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா தான் இருந்திருக்கிறோம். அதுக்கு நெறைய ப்ரூஃப் இருக்கு. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்னன்னா நம்மள வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் நான் மெசேஜ் போடுவது நீங்கள் சொல்லும்போது புரிந்தது தான். எஸ், ஓகே. அப்போ நம்ம அந்த ஒரு சூழல வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம்னா, ஸோ அப்ப நம்ம அங்க போகும்போது நமக்கு என்ன சொல்லும்? நீ இவ்வளவு பேசினா போதும், இப்படி பேசினா போதும் அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் வந்து கம்மியாயிரும். கூல் டவுன் ஆயிரும். நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன காரணத்தினால நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோங்கிறது நமக்கு தெளிவு கிடைச்சதுன்னா, அதை அங்க போய் என்ன தீர்வு குடுக்கலாம்ன்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம். ஸோ அந்த தீர்வு என்னங்கிறத முடிவு பண்ணிட்டோம்னா, நம்ம அத ஃபேஸ் பண்றதுக்கு தயாராயிரும். அந்த ஃபேஸ் பண்றதுக்கு தயாராயிட்டா, நம்ம அந்த சிச்சுவேஷனுக்குள்ளார தைரியமா போயிரலாம். ஸோ அந்த தைரியமா அந்த சிச்சுவேஷனுக்குள்ளார போயிட்டா, ஈஸியா நமக்கு வந்து தீர்வு கிடைச்சிரும். இது வந்து ஒரு கூட்டத்துல, ஒரு மனிதர்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை மட்டும் நான் சொல்லல. நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்க. அதே மாதிரி வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கிறீங்க. என்னவோ இருந்துட்டு போங்க. நீங்க என்ன வேணாலும் போஸ்டிங்ல இருந்துட்டு போங்க. உங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் என்னன்னா, ஏன் நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன்? என்ன காரணத்தினால எனக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ் மேல மேல ஏறுது? அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும். அப்போ நம்ம அந்த ஒரு ரியலைசேஷனுக்குள்ளார வந்துட்டோம்னா, நம்மள அறியாமயே நமக்கான தீர்வுகள் வந்து நம்ம மூளையில வர ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த தீர்வு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, அந்த சிச்சுவேஷன எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். ஓகே, வெரி நைஸ் இல்லையா? நம்ம ஈஸியா வந்து அந்த இடத்துக்கு போயிரலாம். ஆனா, எந்த ஒரு காலகட்டத்திலயும் ஒண்ண மட்டும் தெரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு பிரச்சனைக்குமே எஸ்கேபிசம் வந்து ரிசல்ட் கிடையாது. ஓடி போறது ஒரு உண்மையான ஒரு முடிவே கிடையாது. நெறைய பேரு இங்க தான் நீங்க உங்க வாழ்க்கையவே தொலைச்சிடுறீங்க. எப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, சார் நீங்க எத்தனை கோடி வேணாலும் கடன் வாங்கிக்கங்க. தப்பே கிடையாது. நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்றது அப்படிதான். இன்னைக்கு வந்து உங்களுக்கு யாருமே லோன் தரமாட்டேன்னு சொன்னா, உங்க சிபில் ரொம்ப மோசமா இருந்தா, எவன் மோசமா இருக்கிறவன் உங்களுக்கு லோன் தருவானோ, அவன்ட்ட போய் நீங்க லோன் வாங்கிக்கங்க. உங்க பிசினஸ திரும்ப ரன் பண்ணுங்க. உங்க தொழில, உங்களோட முயற்சிய திரும்ப செய்யுங்க. கவலையே படாதீங்க. இந்த லோன் எல்லாம் உங்கள ஒண்ணும் பண்ணாது. புரியுதா? நீங்க டிப்ரஷன்ல இருக்கறனால தான் உங்களுக்கு பிரச்சனை. உங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட தன்மை இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு. ஒரு நாலேட்ஜ் இருக்கு. மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய இந்த உலகத்த ஆளக்கூடியவர்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே யுக்தி என்ன தெரியுமா? நெறைய கடனாகி தொலைஞ்சு போயிட்டா, திரும்ப நெறைய கடன் வாங்கணும். எப்படி? ஏன் அவன் பெருங்கோடீஸ்வரனா இருக்கிறான்னா, அதுக்கு அதான் காரணம். நெறைய தொலைச்சு, நெறைய மோசமாயி, நெறைய கடனாளியா வாங்கி மாறி போயிட்டா, நெறைய கடன் வாங்கணும். ஒரு முடிவில் இறுதியாக இருப்பது எப்படி? மொத ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். நெறைய கடன் வாங்குறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கைய சரியா நீங்க அததான் சொல்றேன். நீங்க ஏன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்கங்கிற காரணம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, நீங்க எத வேணாலும் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு முடிவெடுத்தா, அந்த முடிவ வந்து பக்காவா நீங்க அதே இடத்துல நிக்க முடியும். மொத நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. உங்களுக்குள்ள கன்ஃப்யூஸ் வரக்கூடாது. உங்களுக்குள்ள ஒரு மாதிரி மனசு பதறக்கூடாது. பயம் இருக்கக்கூடாது. ஃபியர் இருக்கக்கூடாது. ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது. டிப்ரஷன் இருக்கக்கூடாது. அதுக்கு மேல ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. நீங்க காமா இருக்கணும். அதுதான்.
ஒரு ஐஏஎஸ் ஆபீசருக்கு இதைத்தான் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு சிச்சுவேஷன்ல நீ தான் கொலகாரன், எப்படி அந்த சிச்சுவேஷனை நீ ஹேண்டில் பண்ணுவ, அப்படிதான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நீ தான் அந்த கொலையை செஞ்சிருக்கிற, ஆனா அந்த கொலையை நீ செய்யலைன்னு நிரூபிச்சு நீ அதுக்குள்ள வெளியே வரணும், எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுவ அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ இதை தான் நம்ம கத்துக்கணும். நீங்க தான் குற்றவாளி, உங்களுக்கு தான் லாஸ், உங்களுக்கு தான் பிரச்சனை, நீங்க தான் அந்த தூக்கு மேடையில் நிக்கிறீங்க, ஆனா அங்கிருந்து தப்பிக்கணும். எஸ்ஆர்னோ நிறைய இந்த இங்கிலீஷ் படத்துல வந்து இந்த ராபின்ஹுட் மாதிரி ஒரு சில படங்கள்லாம் இருக்கும். அந்த கரீபியன் பேர் என்ன, ஒரு கரீபியன் ஃபிலிம் ஒன்று இருக்குது, பேர் எனக்கு கடா ஞாபகம் வரல. ஸோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவன் தான் குற்றவாளியா இருப்பான், அவனை தான் வந்து தூக்குல போட போவாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு புறாவை வச்சு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவான், ஒரு மேஜிக் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய புரிதலுங்க. நம்ம சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்காரன் வேற லெவல்ல புத்திசாலித்தனத்தை சொல்லி கொடுத்துருக்குறான். நீங்க இன்னும் உட்கார்ந்து அதுல சண்டை காட்சியும் சினிமாவும் காமெடியும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவன் சொன்ன கருத்தை புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேன் 1000 கோடி 50,000 கோடி தொலைச்சிட்டாங்கன்னு நியூஸ்ல வருது. அதுக்கு அடுத்த 3 மாசத்துக்கு அப்புறம் வருது அவரு 25 லட்சம் கோடி சம்பாரிச்சிட்டார் அப்படின்னு. பாத்தீங்களா? இது ஒரு வித்தியாசமான மனநிலை. உங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. இதுக்குள்ள வந்து பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணணும், உங்களை மாத்தணும். நீங்க மேஜிக் உண்மையா? எஸ், மேஜிக் பண்றவன்லாம் ஏமாத்துக்காரன். மேஜிக் வந்து உண்மைதான். அந்த மேஜிக் எல்லாம் அங்க நடக்காது, இங்க மிராக்கிள். பிரபஞ்ச சக்தியோட ஆசி இங்க நடக்கும். ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம வந்து ராங் கொஸ்டின்ஸ் வந்து ப்ளீஸ் கேட்காதீங்க சார். ரிலேட்டடா கேளுங்க, ஏன்னா சம்மந்தம் இல்லாம சப்ஜெக்ட் போயிடும். ஸோ இப்போ நம்ம மேஜிக்கை பத்தி கிளாஸ் எடுக்கல, ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி கிளாஸ் எடுக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி கேளுங்க, அப்போ உங்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம். மேஜிக்கை பத்தி கேட்கும்போது நான் மேஜிக்கு கிளாஸ் எடுக்கிறதா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எடுக்கிறது. அப்போ நமக்கு தோணுனது எல்லாம் வந்து கொஸ்டின்ஸா போடாதீங்க. ஸோ என்ன உங்களுக்கு உண்மையான ஐயப்பாடு இருக்குதோ அதை வந்து கொஸ்டினா போடுங்க. ஓகே, ஸோ சம்மந்தம் இல்லாமல் நான் பேச வேண்டியதா போயிடும். ஸோ அதனால சந்தேகங்கள்லாம் இருக்குதுன்னா நமக்கு அதுக்குன்னே வந்து சனிக்கிழமை நாளைக்கு காலையில் 8 மணிக்கு ஒரு கிளாஸ் வச்சுருப்போம். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு அந்த கோர்ஸில் அந்த நாளில் அதில் ஜாயின் பண்ணி நிறைய சந்தேகங்களை கேட்கலாம். அதுக்குன்னே தனியாக ஒரு கிளாஸே வச்சுருக்கிறோம். ஸோ ராங் கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க. ஓகே, அப்போ நம்ம ஏன் எதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகுறோங்கிறது நமக்கு புரிஞ்சுதுன்னா நம்மளால வந்து நம்மளை ரியலைஸ் பண்ண முடியும். நம்மளை ஒன்ஸ் மோர் நம்ம யாருங்கிறத ரீகால் பண்ண முடியும் நம்மளால. ஸோ அந்த மாதிரி ரீகால் பண்ணும்போது நீங்க ரொம்ப கடன் ஆயிட்டீங்க, பிரச்சனையில இருக்கிறீங்க, டிப்ரெஷன்ல இருக்கிறீங்க, நீ ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுற? இந்த உலகம் வந்து ரொம்ப ஈஸி, சிம்பிள். கடன்லாம் ஈஸியா திருப்பி கொடுத்துடலாம். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இந்த சட்டம் கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் சிவில் தான். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? டிப்ரெஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க. ஸ்ட்ரெஸ் ஏன் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த உலகம் ரொம்ப சிம்பிளான விஷயம். கடன் இருக்கு, காசு இல்லை, நான் கவலையில் இருக்கிறேன், எனக்கு நடக்க மாட்டேங்குது, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு வந்து வாழ்க்கை மாறாதா, நான் மட்டும் ஏன் கேள்விக்குறியாக இருக்கிறேன், எனக்குள்ள மட்டும் ஏன் இந்த கோபங்கள் போய்கிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் வந்து நீங்க தான் அதற்கான தீர்வு. ஸோ அதையெல்லாம் தூக்கி குப்பையில போடு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குங்கிற இந்த எல்லா கொஸ்டினையும் தூக்கி குப்பையில போடுங்க. நீங்க நினைக்கிறனாலதான் அதெல்லாம் அப்படி இருக்குது. உங்களால இன்னும் கடன் வாங்க முடியும், இன்னும் உங்க வாழ்க்கையை நடத்த முடியும், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், அவ்வளவுதான். எல்லா பேங்க்லயுமே உங்களுக்கு பணம், நான் சும்மா உதாரணத்துக்காக சொல்றேன், ரியலாவே இதுதான் உண்மையும்.
உங்க பயம் உங்களை விட்டு போகணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். தைரியமா ஹேண்டில் பண்ணுங்க எல்லாத்தையுமே. இந்த உலகம் வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்து ஒண்ணே ஒண்ணு கொண்டு வாங்க. எல்லாரும் க்ளோஸ் யுவர் ஐஸ். நான் சொல்றத மெத்தடை நீங்க புரிஞ்சுக்குவீங்களான்னு தெரியல. க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்க கண்களை மூடுங்க. உங்க உடம்ப ரிலாக்ஸா வைங்க. இந்த பூமியை கொஞ்சம் ஒரு செகண்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகே, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க, உடம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்க கைகளை லைட்டா அப்படி மேல தூக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 கையும் இப்படி லைட்டா மேல தூக்கி வச்சுங்க. ஓவரால் உங்க காதுக்கு பக்கத்துல வர மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்கணும். வச்சுட்டு கண்ணை மூடி லைட்டா உங்க தலையை மேல தூக்கிட்டு ஃபீல் தி எர்த். இந்த பூமி அப்படியே உணருங்க. நீங்க வந்து ஒரு சேட்டலைட் இருக்கிற இடத்துல இருக்கிறீங்க. இந்த பூமி வந்து உங்களுக்கு கீழே இருக்குது. மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு கோளம். உங்களுக்கான வாய்ப்புகள் இந்த பூமியில் நிறைந்து கொட்டி கிடக்கிறது. நீங்க பார்க்கறது எல்லாமே உங்களோட வாய்ப்புகள். இந்த பூமிங்கிறது நீண்டு மிகப்பெரியதாக பிரம்மாண்டமாக அது பல பரப்பளவில் மிகப்பெரிய பரப்பளவில் மிகப்பெரிய உருண்டையாக அந்த முழு பூமியிலுமே உங்களுக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கிறது. எப்படி வந்து இந்த பூமியில எத்தனை மலைகள் இருக்கிறதோ அத்தனை மலையுமே உங்களுடைய வாய்ப்புகள். எஸ், ஐ ஃபீல் இட். எஸ், அந்த பூமி, அந்த பூமியில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டம், அதில் இருக்கக்கூடிய மலைகள், அது முழுவதுமே என்னோட வாய்ப்புகள். ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னோடு பல வகைகளில், பல ரூபங்களில், பல நிகழ்வுகளில் என்னுள் இருந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு அனைத்தும் என்னுள் இருந்து கொண்டே இருக்கிறது. எஸ், ஐ ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மை லைஃப். ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது என்னோட இந்த உலகம் பூரா எனக்கு கொட்டி கிடக்குது. எஸ், தட்ஸ் ஐ ஆம். எஸ், டேக் டீப் பிரீத். Breathe in, feel your opportunities. Thank you. Slowly breathe out. Yes, thank you God. Thank you for all. என்னோட அந்த எல்லா வாய்ப்புகளுக்கும் all opportunities for. Thank you. உங்க கைகள் அப்படியே கொண்டு வந்து உங்க இருதயத்துக்கு மேல வச்சுக்கங்க. Thank you my God. Thank you universe. Thank you all. Thank you earth. இப்ப கண்ணை திறந்து பாருங்க. What brightness இல்லையா? என்ன ஒரு வெளிச்சம், வேற லெவல்ல இருக்கு இல்லையா? இந்த உலகம் பாருங்க, வித்தியாசமான மிகப்பெரிய ஒளியாக பிரகாசமாக இருக்கு. எஸ் ஆர் நோ? யாருக்கெல்லாம் அந்த பிரகாசம் தெரியுது? எஸ், ப்ரூவ். வாழ்க வளமுடன் சார். எஸ், அப்படியே இந்த பிரபஞ்சமே வந்து நம்ம மேல அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு சார். இயற்கை சக்தி எல்லாமே ஒரு பயங்கரமான எனர்ஜிங்க சார். அப்புறம் ஏங்க இந்த ஒரு குட்டி கிணத்துக்குள்ள உட்காந்து உங்களை கஷ்டப்படுத்துறீங்க? ஏன் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்? இவ்வளவு பெரிய சான்ஸ் இருக்கு. எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எஸ், நீங்க வேணா 10 கல்யாணம் பண்ணிக்கலாங்க, 50 வீடு வச்சுக்கலாங்க. கண்டிப்பா யாரும் உங்களுக்கு கேள்வியே கேட்க போறது இல்ல. அவ்வளவு பெரிய உலகம். நீங்க இப்போ ஒரு சும்மா விளையாட்டுக்காக சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிறோம். இப்போ நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். சென்னையில வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பெங்களூர்ல போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறமா அங்கிருந்து அப்படியே பீகார்ல போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அங்கிருந்து அப்படியே காஷ்மீர் போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏதாவது தெரிய போகுதா யாருக்காவது? ஏதாவது நாம என்ன சொல்ல போறோம்? இங்கிருந்து அங்க போறேன், அங்கிருந்து அங்க போறேன். நம்ம டிராவல் பண்ணிட்டு போப்போம்.
ஒரு காலத்துல எல்லாம் மனுஷன் அப்படித்தான் இருந்தா. நீங்க ரொம்ப சின்ன வட்டத்துக்குள்ள வந்துட்டீங்க பாவம். அதனாலதான் பிரச்சனை. நம்ம உலகத்துல நம்ம பெருசா வளரணும்னா இந்த உலகத்தை சுத்தணும். பல நாடுகளுக்கு போகணும், பல ஊர்களுக்கு போகணும், பலவிதமான மக்களை போய் சந்திக்கணும். ஏன்னா அவ்வளோ வாய்ப்புகளும் அவ்வளோ விஷயங்களும் கொட்டி கிடக்குதுங்க. நீங்க உட்காந்துட்டு எனக்கு கடன் ஆயிருச்சு, எனக்கு இல்ல, அது இல்ல, இது இல்ல, எனக்கு அப்படி ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சு, நான் மோசமா இருக்கிறேன், நான் மட்டும் அப்படி. ஏன் இப்படி? உங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமே அதுதான். கண்ணை நல்லா திறந்து பாருங்க. உங்களுக்கு முன்னாடி கோடிக்கணக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது மலை மாதிரி. உங்களுக்கு பணம் வேணுமா? வெரி சிம்பிள். கொஞ்சமா ஒரு உழைப்ப அறிவோட செய்யுங்க. அவ்வளவுதான். என்ன செய்யணும்? ஒரு அறிவோட செய்யணும். இப்ப உங்க காயத்ரியை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஐடியா நான் சும்மா சொல்றேன். விளையாட்டுக்காக தான். அவங்க செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது. இப்ப அவங்க வந்து ஒரு யோகா டீச்சர் இல்லையா? ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்கூல்ல ஜாபுக்கு போறாங்க. அது வந்து ஒரு இன்கமா இருக்கு. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்கம் வேணும். என்ன பண்ணலாம்? ஸ்மால் ஐடியா. பிரெக்னன்சி டைம்ல என்ன யோகா பண்ணலாம்? எப்படி? ஆன்லைன்ல கிளாஸஸ் எடுக்கலாம் சார். ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறீங்களோ, நீங்க வீட்ல உட்கார்ந்து எடுக்கிறீங்களோ, ஒரு ஸ்மால் ஐடியா. பிரெக்னன்சி டைம்ல என்ன யோகா பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் போட்டீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க. நீங்க எதை வேணாலும் செஞ்சிருக்கோங்க. மனிதனோட தேவையை நம்மால் பூர்த்தி செய்ய முடியும்னா அதுக்கு பேர் பிசினஸ். எப்படி? மனிதனுடைய தேவையை, மனிதனோட பிரச்சனையை சரி செய்ய முடியும் என்றால் அதுதான் உங்களோட பிசினஸ். இவ்வளவுதான் விஷயமே. உலகத்துல இருக்கிற பெரிய பிசினஸ் சீக்ரெட்டே அதுதான். எப்படி? மிகப்பெரிய என்னோட வாய்ஸ் கேக்குதுல்ல? எஸ் சார், கேக்குதுங்க சார். மிகப்பெரிய சீக்ரெட்டே வந்து அதுதான். இந்த சீக்ரெட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்க லைஃப் மாறி. நமக்கு அது புரியாம தான் தத்தளிச்சுட்டே இருக்கிறீங்க. சின்ன ஒரு விஷயம். நீங்க சின்ன வட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு ப்ராப்ளம். இந்த சின்ன வட்டத்தை விட்டுட்டு பெரிய உலகத்துக்கு வாங்க. உங்களோட வாய்ப்புகள் எல்லை இல்லாம கொட்டி கிடக்கு. என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்டே வந்து பெரிய செவுரு கட்டிடுவேன். ஐயோ அப்படின்னு. அதுக்கப்புறமா எனக்கு எல்லாமே நடக்கும்னு நினைச்சா எப்படி நடக்கும்? இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா காசு போயிருமாமா. காசு போயிருமாமா கையை விட்டு. அதுல ஜாயின் பண்றதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை போட்டுக்கிட்டு அதை வந்து ஒரு பிரச்சனையா நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது. இங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இது மாதிரி 100 மடங்கு 1000 மடங்கு வருமானம் உங்களுக்கு வந்துரும். இது ஒரு விஷயமே இல்லை. இதையே நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. போயிருமேன்னு மட்டும்தான் கவலைப்படுறீங்க தவிர எப்படி அதை வந்து உருவாக்க முடியும்னு சிந்திக்கிறதே இல்லை. ஸோ இதை நம்ம கத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை என்னவாக மாற போகுதுங்கிறது நமக்கு புரியல. அதை நம்ம டோட்டலா விட்டுட்டு அதை நம்ம தொலைச்சிட்டு இன்னைக்கு வந்து இந்த கவலையிலையும் துக்கத்திலையும் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஸோ இல்லை அப்படின்னு கவலைப்படுறதை விட நான் என்னவாக மாறி எதை நான் உருவாக்குவேன்னு சிந்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்ப ஸ்ட்ரெஸ் என்னங்கிறத புரிஞ்சுட்டு ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு என்னங்கிறத சிந்திச்சிங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ஸ்மால். இந்த உலகம் ரொம்ப பெருசு. உங்க பிரச்சனை கட்டுக்க விட சின்னது. ஒரே ஒரு நிமிஷம் உட்கார்ந்து ரியலைஸ் பண்ணி பாருங்க. ஏன் நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன்? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னா நீங்க நல்லா இருவீங்க. நீங்க நல்லா இருவீங்க.
ஏன் நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன், எங்க எல்லாம் எதுக்கெல்லாம் எனக்கு ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா யூ ஆர் எ மல்டி பில்லியனர். எழுதி வச்சுங்க. பணம் உங்களை தேடி வரலன்னா, இந்த வாழ்க்கை உங்களை தேடி வரலன்னா எனக்கு என்னன்னு கேள்வி கேளுங்க. நம்ம சீக்ரெட்டை அதுதான் சொல்லித்தரோம். நம்ம கிளாஸோட சீக்ரெட்டும் அதுதான். எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றது. எப்படி நம்ம கிளாஸோட சீக்ரெட் என்ன? ஸ்ட்ரெஸ் என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டியது உங்க கடமை. அந்த கண்டுபிடிச்ச ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணி கொடுக்க வேண்டியது எங்க கடமை. அதைத்தான் இந்த கிளாஸ்ல கத்துக் கொடுக்குறோம். நம்ம கத்துக் கொடுத்தப்போ அவங்களுக்கு புரிஞ்சது அது ஒன்னே ஒண்ணுதான், இல்லையா? எஸ் ஆர் நோ? எப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றது, அதைதான் நம்ம இந்த கிளாஸ்ல கத்துக் கொடுத்தோம். யாரெல்லாம் கத்துக்கிட்டீங்க, இந்த உண்மையிலேயே இப்ப நீங்க உங்க ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றீங்களா, வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. எஸ் சார், மேனேஜ் பண்றேன் சார் ஸ்ட்ரெஸ். எஸ், கண்டிப்பாங்க சார். ரியலைஸ். எஸ்மா, வாழ்க வளமுடன். இந்த பயிற்சி எல்லாம் கத்துக்கிட்டு முதல்ல நம்ம பிரச்சனையை போல்டா போய் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும், ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு ஒரு கொஸ்டின் இருந்ததுங்க சார். நம்மளால தீர்க்க போறோம், ஆனா அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியாம வந்தது. ஏன்னா அக்செப்ட் பண்ணாதான் நம்ம அதை முன்ன நின்று அங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி கிளியர் பண்ணி வெளியே வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சார். எது வலிக்குது அதை கண்டுபிடி மொதல். எஸ் சார். எது எனக்கு வலிக்குது அதை சரி பண்ணு. எஸ் சார். எஸ். எஸ் ஆர் நோ? அவ்வளவுதான். வாழ்க்கை ரொம்ப ஈஸி. லைஃப் இஸ் வெரி ஈஸி. பணங்கிறது ஈஸி, வருமானங்கிறது ஈஸி. பட் we have to understand, இல்லையா? நம்ம வந்து ரியலைசேஷன், we need realization. உங்களை நீங்க தயவு செஞ்சு எஜுகேட் பண்ணாதீங்க. நீங்க எஜுகேட் பண்ணக்கூடாது. ரியலைசேஷன். எஸ்மா. உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அப்செட் பண்ணின்னு ஏத்துக்கின்னு அதுக்கான வழி கண்டுபிடிச்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்ப கூட ரொம்ப டெஸ்ட்ன்னும் போது நம்ம கொஞ்சம் மன தளர்ற இல்ல சார். நான் 2 நாள் நேரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் சார் இருந்தேன். இப்ப இந்த கிளாஸ் கேட்ட பிறகும் இன்னும் தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கு சார். ரொம்பவே நம்ம பண்ணியிருந்தாலும் ஒரு டைம்ல அந்த சூழ்நிலைக்கு திருப்பியும் அப்படிதான் சார் மனசு போகுது. ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஒரு ப்ராப்ளம் வரும்போது கண்டிப்பா நம்ம திருப்பி அதுலதான் போறோம். திருப்பி அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணின்னு இப்ப 2 நாளா கொஞ்சம் ஃபீலிங்காவே இருந்தேன் சார். இப்ப நீங்க இன்னைக்கு கிளாஸ் வந்து எனக்காகவே ஏத்த மாதிரி இருந்துச்சு சார். ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சு சார். கொஞ்சம் இப்ப தைரியமும் வந்துச்சு சார் எனக்கு எப்படி பேஸ் பண்றதுன்னு. ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு நாள் கிளாஸும் ஒவ்வொரு அனுபவத்தை தருது சார். நம்ம அந்த நிலைமைக்கு இருந்தாலும் ஆமா இவர் சொல்றது உண்மைதான், கரெக்ட், நம்ம அது மாதிரிதான் இருக்கிறோம், ஆமா இவர் சொல்றதுனால கரெக்டா நம்ம இப்படி மாத்திக்கிறோம் இப்படி நடந்துக்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடவுள் நீங்கெல்லாம் வந்து எங்களுக்கு கடவுள்னு தான் சார் சொல்ல முடியும். தினம் தினம் கடவுள் வந்து உங்க ரூபத்துல சொல்லி எங்களை திருத்தி நல்ல வழிக்கு மென்மேலும் சார். ரொம்பவே சந்தோஷம். இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எங்க அக்காக்கும் தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஸோ அந்த ரியலைசேஷன் மட்டும் நமக்குள்ள கிடைச்சிருச்சுன்னா நம்மளால எதா வேணாலும் செய்ய முடியும். ஸோ எங்க வலிக்குது, எதை நான் சரி பண்ணணும், இந்த ஒரு மைண்ட் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அங்கதான் நம்ம அந்த புரிதலை வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கான டெக்னிக் வேணும். ஆட்டோமேஷன் இல்லாம நடக்காதுங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. இப்ப நம்ம வந்து ஒரு 10th பாஸ் ஆகணும்னா 10th புக் படிக்கணும். ஒரு டிகிரி வாங்கணும்னா, நம்ம ஒரு பேங்க்ல வேலை செய்யணும்னா நமக்கு ஒரு பிகாம் சர்டிபிகேட் வேணும். புரியுதா உங்களுக்கு? ஆட்டோமேஷன் சிஸ்டம் வேணும். பிகாம்ங்கிறது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். உங்களுக்கு புரியாத விஷயமே அதுதான். உங்களுக்கு புரியாத ஒரு பிரச்சனை என்னன்னா, சரியாகும் நினைக்கிறீங்க, எப்படி சரியாகும்? வாழ்க்கை ஓகே ஆயிரும்னு ஃபீல் ஆகுறீங்க. அதுக்காக நான் எதையோ எல்லாம் சொன்னேன் இவ்வளவு நேரம், அதையெல்லாம் மண்டையில ஏத்திக்கிட்டீங்க. எப்படி சரியாகும்னு நீங்க ஹியூமன் பீயிங் நல்லா புரிஞ்சுங்க.
நீங்க சாதாரண மனுஷன். இந்த மனுஷனுக்கு என்ன பண்ணும்னா திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் வரும், பல பிரச்சனைகள் வரும். இது ரிப்பீட்டட் ஆயிட்டே இருக்கும். இதுக்கு வந்து சரி பண்றதுக்கு தான் ஒரு டிகிரி வேணும். டிகிரினா என்ன? ஒரு டூல். பிகாம்ங்கிற சர்டிபிகேட் வச்சு நீங்க வந்து பேங்க்ல போய் மேனேஜராவோ இல்ல வந்து கிளர்க்காவோ போய் உட்காந்துட்டீங்க. அப்படி போய் உட்கார்ந்துட்டனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உட்கார்ந்துட்டீங்க. நான் சிஸ்டம் எல்லாம் வேலை செய்ய மாட்டேன், நான் வந்து பட்டன்லாம் அமுத்த மாட்டேன், ஏன்னா நாம பிகாம் அப்படின்னா எதா நடக்குமா? எதா நடக்குமா? ஆனா அந்த பிகாமே இல்லைன்னா நீங்க அதுக்குள்ள போகவே முடியாது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன வேணும்னா ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வேணும். அங்க போய் நீங்க வேலை செய்யறதுக்கு ஒரு பயிற்சி, ஒரு மெத்தட் வேணும். அதுக்கு பேரு தான் பிகாம். ஸோ அதை வச்சுட்டு தான் நீங்க உள்ள போக முடியும். உள்ள போயிட்டா நீங்க அங்க ஸ்டாஃப் ஆயிருவீங்க. இந்த ஸ்டாஃபா போய் குத்த வச்சு உட்கார்ந்தா நடக்காது. அங்க போய் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணா என்ன ஆகும்? அதுல இன்கிரிமெண்ட் கிடைக்கும், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், நீங்க நல்லா சுபிக்ஷமா வாழலாம். இத சிஸ்டமேட்டிக். இந்த சிஸ்டம் எல்லாம் புரியாம முட்டாள்தனமா உட்கார்ந்துகிட்டு ஓ அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? நான் தியானம் பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன். இதெல்லாம் என்ன யூஸ்? பிரயோஜனம் என்ன? பிரசன்ட் லைவ்ல அறிவோட நம்ம சிந்திக்கணும். நமக்கு தேவை ஒரு டூல், பிகாம்ங்கிற ஒரு டூல். அந்த டூல் தான் இஎஃப்டி. புரிஞ்சுக்குங்க தெளிவா. சோ அதை நம்ம கத்துக்கணும். கத்துட்டு அதை வந்து அந்த டிகிரி ஓகே ஆயிடுச்சு கையில, அதை எடுத்துட்டு போய் கொடுக்கணும். கொடுத்தா வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சா வேலை செய்யணும். திரும்ப உட்காந்து டக்க 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 டக்கான்னு அடிக்கணும். அப்போ இன்கிரிமெண்ட் வரும். அப்ப நம்ம வாழ்க்கை இன்கிரிமெண்ட் ஆகும். வாழ்க்கை வந்து மேல போகும், போஸ்டிங் ஆகும். புரியவே மாட்டேங்குது. திரும்ப ஃபீஸ் கேட்கறாங்க, காசு போயிடும். ஐயோ நான் எப்படி கொடுப்பேன், என்கிட்டயே இல்லையே. இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு ஆட்டோமேஷன்னா உங்க வாழ்க்கை சரியாகணும்னா கண்டிப்பா டூல் வாங்கணும். புரியுதா? நம்ம பிராக்டிக்கலா கிளாரிட்டியா தெளிவா நான் சொல்றேன். திரும்ப ஓசியில ஒன்னும் கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கை மாறாது. பி a ரிச் broad மைண்ட். விடுங்க உங்க மனசுக்குள்ள அந்த வலியை விடுங்க. ஓ ஐ எம் ரிச், ஐ எம் எக்ஸ்ட்ரீம். இந்த உலகத்துல பல வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான ஒரு டூல் மெத்தட் ஃபாலோ பண்ணனா நிச்சயமா லைஃப் மாறுது. அப்ளை பண்ணா சேஞ்ச் ஆகுது. அமுத்தாதீங்க உங்களை போட்டு. உங்களையே நீங்களே போட்டு அமுத்தி அமுத்தி என்ன ஆக போறீங்க? சின்னதாக்கி சின்னதாக்கி குனிஞ்சு குனிஞ்சு என்ன லைஃப்? எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க? யாரெல்லாம் இப்ப இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களோ, ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை லைஃப் அப்படின்னு ஒரு வேர்டு உங்களுக்குள்ள ஓடுச்சுன்னா இங்க உங்க பதிவை எஸ் அப்படின்னு போடுங்க. உங்க கைகளை மேல தூக்குங்க. உங்களோட எஸ் ஐ வாண்ட் டு சேஞ்ச் எஸ்ன்னு போடுங்க. எஸ் எதுவா இருந்தாலும் எஸ். கமான். எத்தனை பேர் எஸ் போடுறாங்க பாருங்க. எஸ் வி நீட் இட். தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. லைஃப் அப்பதான் மாறும். புரியுதா? உட்கார்ந்து இன்னும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. வேடிக்கை பார்க்கறதுனால உங்க லைஃப் மாறாது. வாழ்க்கை பூரா நம்ம ஸ்டேஜ்ல பர்ஃபார்மரா மாறவே மாட்டோம். நம்ம யாரா இருப்போம்னா கேட்கிறவங்களாகவே வாழ்ந்து மரணிச்சிருவீங்க. என்ன பிரயோஜனம் வாழ்க்கையில? பர்ஃபார்மரா மாறுறங்க. ஸ்டேஜ்ல போய் நீங்க உங்களை பேசணும். நீங்க நின்று அப்ப என்னவா மாறணும்? நம்ம மாறத்தான் வேணும், விடத்தான் வேணும். உங்களை போட்டு கிரஷ் பண்ணாதீங்க. ஓபன் பண்ணுங்க. அப்படியே இதயத்தை திறந்துருங்க. உள்ள கை விட்டு பித்து எடுத்துருங்க உங்களை. எஸ் ஐ எம் ரெடி. அப்படி வாங்க. மனசை விடுங்க. செலவு பண்ணுங்க. லைஃப் அனுபவிங்க. பிரசன்ட்ல நிம்மதியா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்க ஸ்ட்ரெஸ் இருந்து வெளியே வாங்க. இங்க இருந்து எல்லாம் எடுத்து வெளியே போட்டாலே ஒரு பிளாக்கும் உள்ள இருக்காது இல்லையா?
உங்களுக்கு ஹார்ட்டுக்குள்ள ப்ராப்ளமா, உங்க கவலையெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க, தூக்கி போடுங்க. சி போ. நான் எல்லாம் பிடிச்சி அமுத்தவே மாட்டேன். நான் எனக்குள்ள நான் வந்து இந்த மாதிரி கிரஸ்ஸ சிந்திக்கவே மாட்டேன். உள்ள போய் என்ன கஷ்டப்படுத்துக்க மாட்டேன். போ சி அப்படின்னு தூக்கி போட்டுருங்க. அப்படியே ப்ராடா அப்படியே இழுத்து ஓபன் பண்ணிருங்க. உங்களை சரியாயிடும். சீரியஸா சொல்றேன், சரியாயிடும். எல்லா நோயும் போயிடும், எல்லா வியாதியும் போயிடும் உங்களை விட்டு, எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். உங்களால எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும். வெரி சிம்பிள், ஈஸி. ஆனா நம்ம தான் நமக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்தி ஓவர் தாட் கொண்டு வந்து இப்படி இருந்து அப்படி இது அப்படி என்ன ஒன்றும் இல்லை. எல்லாம் பிடிச்சி எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணியாச்சு, பக்குன்னு இன்னைக்கு போயாச்சு ஆளு. என்ன பண்ண முடியும்? இல்ல நான் குழியிலிருந்து எந்திரிச்சு வந்து இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுவேனா? சாத்தியமா? கேரண்டி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அடுத்த நிமிஷம் என்னன்னு தெரியாது. நீங்களே இந்த உலகத்துல இருக்க போறீங்களா இல்லையான்னு தெரியாது. எதை சார் புடிச்சு வச்சுட்டு இருக்கிறீங்க? எதை சிந்திச்சு பாருங்க. ஸ்ட்ரெஸ்லெஸ் லைஃப், மைண்ட் ரிலாக்ஸ், ப்ராட் மைண்ட். ஹார்ட்டுக்குள்ள போட்டு அமுத்தாதீங்க, தொடங்க, எல்லாம் பிச்செடுங்க. இப்ப சரியாயிடும். புரியுதா? எஸ் ஆர் நோ? ஆர் யூ ஆல் ரெடி? எஸ் எஸ், தேங்க்யூ. ரிலாக்ஸ். அப்படியே வந்து இன்னத்த நாள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராட் மைண்டோட வாழ்ற வாழ்க்கையோ வாழக்கூடியவர்களாக மாறி இருக்கு. தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். யாராவது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இங்க ஷேர் பண்றதுன்னா ஷேர் பண்ணலாம். எஸ், மைக் ஆன் பண்ணி பேசிருங்க. எஸ், கம் ஆன். உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தா இங்க பேசலாம். இந்த கிளாஸை பத்தி பேசலாம். மைக் ஆன் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் சார். எஸ்மா. நேற்று வகுப்பு ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணாத பேசணும்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதுவும் ரொம்ப நேத்து இதுவா இருந்தது. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். அது வந்து பிடிச்சிக்கிட்டு நாங்க கண்டிப்பா அதை மனசுல மறுபடியும் பதிவு பண்ணிக்கிட்டு நாங்க பழக்கப்படுத்திட்டு இருக்கோம் சார். எஸ், ரொம்ப அருமையான பயிற்சிங்க சார். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இதுதான் லைஃப் இதுதான் அப்படின்ட்டு நம்ம போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணின்னு அடிச்சுக்கிட்டு வாழ்க்கை அப்படியே அழிஞ்சே போயிடுச்சு. அது சுத்தி இருக்கவங்க எல்லாமே போட்டு ஒரு இதுவா இருப்பாங்க, அது மேல அதை நம்பி நம்மளும் போட்டு அடிச்சிருவாங்க சார். அவங்க சொல்றதெல்லாம் உள் வாங்கிட்டு இருந்தா அப்போ நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம திடமா இருக்கணும். நமக்கு வர பிரச்சனையை வான்னு கூப்பிட்டு ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன் சார். இப்ப எஸ். நானு அதுவே வருது அம்மா, நம்மள நோக்கினா ஒண்ணும் பண்ண முடியாது, ஃபேஸ் பண்ணிட்டு எஸ், போயிட்டே எல்லாம் இருக்கலாம். நல்லதுக்குதான். அவ்வளவுதான் சார். எஸ் சார். பிரச்சனை வர்றதே நல்லதுக்கு தாங்க. அடுத்த ஸ்டேஜ் உயர்றதுக்கு அப்படின்றது இந்த வகுப்புல ஆமா, தான் சார் கத்துக்கிட்டேன். பிரச்சனை வருது படிக்கட்டுல எங்கேயாவது மொத்தமும் லாபமா இருக்குதா? இல்ல சார். அதான் அடுத்த பிரச்சனை, அடுத்த அப்கிரேட் ஆகிறோம், அடுத்த நிலைக்கு உயர்றோம்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கான பிரச்சனை அடுத்த நிலைக்கு உயர்றது அப்படின்றது இந்த வகுப்புல நான் கத்துக்கிட்டேன் சார். அது கத்துக்கிட்டாவே நம்ம லைஃப்ல வந்து தானா தன்னம்பிக்கை, தைரியம், எல்லாமே நிறைவு எல்லாமே வந்துடுதுங்க சார். எஸ், அதான் உங்க தேங்க்யூ ஸ்ட்ரெஸ்ஸே அதுதான். எஸ், எஸ் சார். தேங்க்யூ. உங்களுடைய நன்றிங்க புரிதல். சார், நன்றிங்க சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ சூப்பர், சார். எஸ், தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா?